ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மம். நம்ம இப்போ பார்க்குறது பெப்பர் இட்லி. இட்லினாலே ஓடி போகிறவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சூடாக இட்லி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இட்லியை வந்து கொஞ்சமாக லைட்டாக ஆறுனதும் நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சூடாக செஞ்சு செய்யும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு, நெய் நல்லா காஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி உதிர்த்து போட்டுக்கலாம். இது நல்லா நெய்யில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு அளவாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு அளவாக போட்டால் போதும். நம்ம ஏற்கனவே இட்லியில் போட்டிருக்கிறதுனால நம்ம இட்லிக்கு உப்பு போட வேண்டியதில்லை. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி போட்டு ஒரு கலந்து விட்டுக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நம்ம வீட்லேயே அரைச்சி போட்டோம்னா நல்ல மணமாக நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நெய் ஒரு 2-3 ஸ்பூன் தேவைப்படும். நெய் விட விட நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கூடவே நெய்யை நல்லா உருக்கி மேலெல்லாம் தெளித்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நெய் மறுபடியும் மேலெல்லாம் ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றும்போது நம்மளுக்கு எல்லா இட்லிலையும் படுறோம், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். நல்லா ஒரு நிமிஷம் விட்டு விட்டு கலந்து விடணும். அப்போ தான் அது நல்லா மொறுமொறுன்னு வரும். வெளியிலலாம் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும். நம்ம எல்லாமே நெய்யிலேயே வதக்கிறதுனால வெங்காயமெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டெய்லி ஒரே மாதிரி இட்லி செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.